நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மரியாதைக்குரிய மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களும் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நம்மளுடைய மேயர் அம்மா அவர்கள், மாநகராட்சியினுடைய மரியாதைக்குரிய மேயர் அம்மா அவர்கள் இதோ வந்துவிட்டார். நம் சற்று நேரத்தில் மரியாதைக்குரிய நம்மளுடைய அமைச்சர், மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றார்கள். சிறந்த மாட்டிற்கும் சிறந்த மாடுபடிக்கும் தலா 2 கார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக, அதே போல மாநகராட்சியினுடைய மேயர் அம்மா அவருடைய சார்பாக கன்றுடன் கூடிய பசுமாடு சிறந்த மாட்டிற்கும் சிறந்த மாடுபடிக்கும் வழங்க இருக்கிறார்கள். மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் மாறாமல் இந்த விழாவை இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி வைப்பதற்காக மாண்புமிகு ஜல்லிக்கட்டு நாயகன் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இதோ வந்து விட்டார். கைத்தட்டி உற்சாகப்படுத்த சத்தமா. ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் களம் சூடு பிடிக்க போகுது. மாண்புமிகு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய பத்திரி மூர்த்தி அவர்கள் இதோ வந்து விட்டார். அவர்களோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களையும் மற்றும் அத்தனை கட்சி பிரமுகர்களையும் வருக வருகென அன்போடு வரவேற்கின்றோம். ஜல்லிக்கட்டுக்கென்று தமிழ்நாட்டிலே உலகத்திலே 66 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான மைதானம். நல்லா பின்னால போங்க, டைம் நல்லா இடம் இருக்கு. பின்னால போயிருங்க, எல்லாம் நிக்காதீங்க, முன்னால நல்லா தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் நல்லா போங்க. பின்னா தயவு செய்து கொஞ்சம் நல்லா பின்னால போங்க. எவ்வளவு பின்னால நல்லா எடுக்கலாம். பின்னால போயிருங்க கொஞ்சம். மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தலைமையில் இன்று வீரர்கள் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு திருப்பரங்குன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை பத்திர வி ராஜன் செல்லப்பா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அனைவரும் இருந்து ஒற்றுமையோடு இந்த ஜல்லிக்கட்டு விழாவை நம் சற்று நேரத்தில் உறுதிமொழி எடுத்து துவங்க இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தின் இளைஞரணி தலைவர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களையும் அன்போடு வருக வருகென வரவேற்கின்றோம். வந்திருக்கும் அத்தனை பேரையும் வருக வருகென வரவேற்று விழா இணைந்து உறுதிமொழி எடுத்து மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மரியாதைக்குரிய மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களும் சேர்ந்து விழாவை துவக்கி வைப்பார்கள். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமரகுன்றத்தினுடைய ஆற்றல் மிக்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வி ராஜன் செல்லப்பா அவர்களும் சேர்ந்து இந்த விழாவை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வட்டம் அவனியாபுரம் கிராமத்தில் இன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எந்தவித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம். கைத்தட்டி உற்சாகப்படுத்த தெரிக்க விடலாமா? சத்தமா கேட்கல. அவனியாபுரமே அதிரணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாசியோடு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாகத்தின் சார்பாகவும் மாநகராட்சியினுடைய கமிஷனர் சார் சார்பாகவும்
மரியாதைக்குரிய பத்திரப்பதிவு மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் அப்பா திரு மூர்த்தி அவர்களும், மரியாதைக்குரிய மேயர் அவர்களும், மரியாதைக்குரிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அப்பா திரு வி ராஜன் செல்லப்பா அவர்களும், மரியாதைக்குரிய நம்மளுடைய வருவாய்த்துறை சேர்ந்த அத்தனை பேரும், மாநகராட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து இந்த விழாவினை இனிதே பச்சை கொடியை காட்டி அவிழ்த்து விடுகிறார்கள். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அவனியாபுரமே அதிரணா, அவனியாபுரமே அதிரணா. தெரிக்க விடுறான், தெரிக்க விடலாமா? சரியா? அளப்பற கிளப்புற அவனியாபுரத்தை கலக்குறான். சார் தேவையில்லாதாலும் கொஞ்சம் வெளியில அப்படியே வெளியே ஏறிடுங்க சார். சார் ஸ்டாஃப்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் பணிக்கு போயிருங்க. தேவையில்லாத கூட்டம் வர வேண்டாம். எப்ப அந்த பாஸ் இல்லாதாலும் யாரும் மேல ஏத்தாதீங்க. அந்த சைடு பாஸ் இல்லாம யார் இந்த மேல ஏறுறாங்க பாரு, அப்படி ஏத்தாதீங்க. பாத்துக்கோங்க. ஏன் இப்படி ஏறுறீங்க? நீங்க ஏற பார்த்து அடுத்தால ஏறுவாங்க. உங்களுக்கு வழி ஒதுக்கி இருக்குல்ல.